ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மே மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கிரக அமைப்புகள் நமக்கு கரெக்டாக இருக்கணுங்க. அந்த வகையில் மே மாதத்திற்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மிதுனராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின முழு சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த குரு பகவான் பயிற்சியானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது குரு பயிற்சி 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுது. மேசத்தில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானால் மிதுனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பார்க்கலாங்க. மே மாதத்தில் மேலும் நிறைய கிரக பயிற்சிகளும் நடக்க போகுது. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் மே 10ஆம் தேதி மேசராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாங்க. மே மாதம் 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுறாரு. மே 19ஆம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க போகிறாரு. அதே போல் மே மாதம் 31ஆம் தேதி புதன் பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த கிரகங்களினுடைய பயிற்சியினால் மிதுனராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுதா அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே சொல்லிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ராசி அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க தாங்க. இந்த மாதம் உங்களுக்கு ராசியை சனி பகவான் பார்க்கறாரு. இதனால் வீண் அலைச்சல் உண்டாகும். ஆனாலுமே கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் சுபமாகவே நடந்து முடியும். அதாவது புதிய காரியங்களில் ஈடுபாடு செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் செஞ்சுக்கோங்க, அது நல்லது. மேலும் மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் அப்பப்போ ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கி போகும். நண்பர்களிடமும் கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு நல்லது. இதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கணுங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரம் சரக்குகளை அனுப்பும்போது மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உயரதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும். அலுவலக வேலைகளால் ஒரு சிலருக்கு அலைச்சல்களானது ஏற்படும். அதே போல் சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை நீங்கள் கூறுறீங்க அப்படின்னா அதை முதல்ல தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள் மூலமாக ஏற்பட்ட டென்ஷனானது உங்களுக்கு விலகி போகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாகங்கள் கூட விலகுங்க. பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடந்துப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்களிடமிருந்து வந்த வேற்றுமைகள் எல்லாமே நீங்கி போகும். அதே நேரம் பெண்களுக்கு நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கவனமாக பேசுவது நல்லதுங்க. வீணாக மனக்கவலைகளானது ஏற்பட்டு நீங்கி போகும். புதிய செயல்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் யோசித்து தான் செய்ய வேண்டும். எல்லா விதமான வகைகளிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தாங்க இந்த மே மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மூலமாக ஏற்பட்ட டென்ஷன் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் விலகி போயிடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கூட விலகி போகும். மேலும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களானது இந்த மே மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் கூட இந்த டைம் மாறிப்போகும். இதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. ஆனாலுமே உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்கிறதுனால கவலையே பட தேவையில்லை. வரவேண்டிய பணம் உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சேர்ந்துடும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையாக இருந்தாலுமே எளிதாக செஞ்சு விடுவீங்க. அதாவது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். வேலைகளில் கூடுதலாக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும். சொல்லப்போனால் மிதுனராசி என்பர்களுடைய பல்வேறு விதமான திறமைகள் வெளிப்படக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைஞ்சிருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களை கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் நடந்துக்கணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலோட கவனத்தோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களையும் பெற முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதம் வணிகர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. அதாவது உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல வலுவான வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்பு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகும். நிறைய ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி உங்களுடைய வியாபாரமானது பெருகி காணப்படும். சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு மிக்க மரியாதைக்குரிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால அவங்களுடைய ஒத்துழைப்போல் வியாபாரம் சூப்பராகவே நடக்குங்க. ரொம்ப அதிக அளவில் நபர்களை உங்களால் ஈர்த்துக்க முடியும்.
மேலும் உங்களுக்கு சூரியன், குரு மற்றும் சந்திரனுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூரியன், குரு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 5வது வீட்டில் செல்வாக்கு செலுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால புத்திசாலித்தனத்தை ஒட்டு மொத்தமாக வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் தலைப்புகளை பற்றிய புதிய புரிதலோடு வரக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுதுங்க. பாடங்களில் நல்லா படித்து நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுடைய அறிவை பொறுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். கேது பகவான் 4வது வீட்டில் தங்கி ராகு, செவ்வாய், புதன் 10வது வீட்டில் அமர போகிறதுனால குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு அலைச்சல் ஏற்படலாம். மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கிடையே நல்ல ஒரு விதமான இணக்கங்களானது அதிகரிக்கலாம். மேலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பான கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர கிரகம். இந்த சுக்கிர பகவான் 5வது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறதுனால 11வது வீட்டில் அமர போகிறதுனால உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் வலுப்பெற்று காணப்படும். குரு பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய தாக்கத்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துணைகளுக்கிடையே ஈகோ மோதல்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஆனால் கிரகங்களுடைய அருள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிறதுனால காதல் திருமணத்தை கண்டிப்பாக உறுதி செய்ய முடியுங்க. ஏற்கனவே காதல் உறவில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய காதலி இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் திருமணம் பண்ணிப்பீங்க. ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7வது வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 12வது வீட்டில் அமர போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அன்பு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாகவே இருக்குங்க. வாழ்க்கை துணையின் மூலமாக சரியான வகையில் உங்களால் பண விஷயங்களை பெற முடியும். மேலும் இந்த டைமில் சூரிய பகவானும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பொருளாதார நிலை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பல வழிகளில் பண ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக லாப நிலை அதிகரிக்கும். உங்களோட வேலை செய்யக்கூடிய விஷயம், வேலை மூலமாக பணம் போன்றவை எல்லாமே உங்கள் கைக்கு சேரும். நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. 4வது மற்றும் 10வது வீட்டில் ராகு, செவ்வாய் மற்றும் புதன், கேது போன்றவையெல்லாம் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மார்புல தொற்று அல்லது ஒரு விதமான எரியக்கூடிய உணர்வை உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரத்தில் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நீங்கள் நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடைய மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்குங்க. உயர்கல்வி பற்றிய சிந்தனைகள் கூட அதிகரிக்கலாம். பணவரவில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கும். காரிய வெற்றி உண்டாகும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாக திறமையெல்லாம் பயன்படுத்திப்பீங்க. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை உடைய மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிலுமே கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. திடீர் மன தடுமாற்றங்கள் கூட ஏற்படலாம். பணவரவு திருப்தி தரும். சின்ன பிரச்சனைகள் கூட தீர்ந்து போகுங்க. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கடன் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி கூட ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். புனர்பூசம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்களை உடைய மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நடவடிக்கையில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு டென்ஷனை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் கூட ஏற்படும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை எல்லாம் சாதகமாக செய்து முடிப்பீங்க. திடீர் மனத்தடுமாற்றம் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும். மாணவர்களை பற்றிய கல்வி பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கவனமாக இருங்க. பாடங்களை படிக்கும் பொழுது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றிக்கு உதவியாக இருக்கும். என்னதான் உங்களுக்கு நல்ல பலன்களானது இந்த மே மாதம் கிடைத்தாலுமே கூட பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று தாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்திற்கும் பரிகாரம் செய்யும் பொழுது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளானது நமக்கு குறைந்து போகும். அந்த வகையில் மிதுனம் ராசி அன்பர்களே இந்த டைமில் நீங்கள் புதன்கிழமை பார்த்து மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் கருப்பு எள் வாங்கிட்டு தானமாக கொடுத்துட்டு வாங்க. இப்படி ஒரு தானத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டமான நிலைகளும் காணாமல் போகும். என்ன நண்பர்களே, மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றியும் கிரக பெயர்ச்சிகளை பற்றியும் அதன் மூலமாக மிதுனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் உங்களுடைய ராசிக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா உங்கள் ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. உங்களுடைய ராசிக்கான பலன்களும் வந்து விரைவில் வந்து கொடுக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அவர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.